ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சைனீஸ் பிஎல் சீரீஸ் தான் நியூவாக பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில் ஒரு 5 கமெண்ட்டில் ஒன்றாவது இந்த சீரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க கேட்டுறாங்க. நானும் இந்த சீரீஸ் இது வரைக்கும் பார்க்கல. உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் இந்த சீரீஸ் பார்க்க போகிறேன். ஸோ இந்த சீரீஸில் ஆக்டர் பேர்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஏன்னா நான் இன்னும் பார்க்காதனால இப்போ தான் ஃபஸ்ட் எபிசோடு உங்கள் கூட சேர்ந்து பார்க்குறேன். ஸோ போக போக இவங்க பேர்லாம் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சீரீஸில் ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துடலாம். ஃபஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு மெயின் லீடை தான் காமிக்கிறாங்க. இவன் பேர் வந்து குய். இவன் நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் யாரோ ஒருத்தவங்களோட வீட்டு கேட்டை உடன்ட்டு உடச்சி திறந்துட்டு இருக்கான். இப்படி உடச்சி திறந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு, டே என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு நான் இந்த வீட்டையே ஃபுல்லாக எரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இந்த வீட்டையே எரிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் அவன் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம குய் இருந்துட்டு அவன் பாட்டுக்கு பெட்ரோல் கேன் எடுத்துட்டு அந்த வீட்டையே மொத்தமாக கொளுத்துறதுக்காண்டி வேகமாக வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி வந்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ண, இவன் என் கையை விடுறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக தட்டி விடுறான். அதுக்கு ஃப்ரெண்டு இருந்துட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தது இவன் வீட்டை மொத்தமாக கொளுத்துறதுக்குனா இந்த விஷயம் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுட்டு கொஞ்சமாவது பயமாக இருக்கா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம குய்யோட ஃப்ரெண்டு வந்து குய் கிட்ட கேட்க, நம்ம குய் இருந்துட்டு, என்ன பண்ணுறடா பயமாக தான் இருக்குது, ஆனாலும் இவனை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அவனுக்கு சுத்தமாக அருகதையே கிடையாது, இவனால் எத்தனை பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி குய் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை பார்த்து, இங்கே பாரு உன்னோட கண்ணை நல்லா திறந்து வச்சு யாராவது வர்றாங்களா வரலையான்ட்டு நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இரு, அப்படி யாராவது வர்ற மாதிரி சவுண்டு கேட்டுனா உடனே என்கிட்ட சொல்லு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி குய் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்டு இவன் என்னடா பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி திருண்டு முழிச்சிட்டே இருக்கான். நம்ம குய் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அது வீடு மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு பெரிய குடோனுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்குது. வீடு சுற்றி நிறைய பொருளாக தான் இருக்குது. நம்ம குய் அங்கே போயிட்டு அவன் கையில் கொண்டு வந்த பெட்ரோல் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற எல்லா திங்ஸ் மேலேயும் ஊற்றி விட்டுட்டு அதையும் அப்படியே பற்றவும் வச்சுட்டா. இவன் கரெக்டாக பற்ற வைக்கும் போது தான் ஸ்னோவும் பெய்யுது. இதுக்கு முன்னாடி ஸ்னோவே பெய்யலை. அந்த ஸ்னோ பெய்யறதுக்கும் அந்த கேண்டிலோட வெளிச்சத்துக்கும் நம்ம குய்யோட ஃபேஸ் வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது. எனக்கு குய்யை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு குய்யை பிடிச்சிருக்கு என்னன்ட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம குய் பையன் ரொம்பவே கோவமாக இருக்கான். இவன் கோவத்தில் அந்த வீட்டையே பயங்கரமாக கொளுத்தி விட்டுட்டு பயங்கர கடுப்பாக அங்கே நின்றுட்டு இருக்கான். இவன் இப்படி கொளுத்தி விட்டுட்டு அங்கே பயங்கர கோவமாக நின்றுட்டு இருக்கேன். நம்ம குய்யோட ஃப்ரெண்டு வந்து அங்கே பார்க்குறான். பார்த்தா மொத்தமும் எரிஞ்சு நாசமாக போயிட்டுருக்கு. இதை பார்த்து நம்ம குய்யோட ஃப்ரெண்டு இருந்துட்டு குய் கிட்ட, அடே நீலாம் இருக்கியே ஒரு நாயை விட ரொம்பவும் மோசமான ஒரு ஆள்றா அப்படிங்கிற மாதிரி குய்யோட ஃப்ரெண்டு வந்து குய் கிட்ட சொல்ல, அதுக்கு குய் இருந்துட்டு என்னோட பிரதரை காயப்படுத்தினதுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம குய் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், அவனோட பிரதருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. ஒரு சந்துக்குள்ள ஒரு பையனை வச்சு 2-3 அடி ஆட்கள் வந்து நல்லா அந்த பையனை அடின்ட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பையன் வழியில கத்திக்கிட்டு இருக்கான். அந்த அடி ஆட்களோட பாஸ் அங்கே பைக்கில் உட்காந்துட்டு அந்த பையன் அடி வாங்குறான் இல்லையா, இவன் அடி வாங்குறத பார்த்து அவன் ரசிச்சுட்டு இருக்கான். பாவம் அந்த பையனை போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அடி வாங்குற பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம சீரீஸோட செகண்ட் மெயின் லீட் நம்ம குய்யோட அண்ணா. இவன் இப்படி அடி வாங்கிட்டு இருக்க அந்த அடியாளோட பாஸ் டான் இருக்கான் இல்லையா, டான் அவன் பக்கத்தில் எந்திரிச்சு வந்து அவன் முடிய பிடிச்சு, நான் உங்ககிட்ட எத்தனை தாடி தான் வார்னிங் பண்ணுறது, அதை விட்டுட்டு நாய் மாதிரி என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கா. இந்த டான் ஏன் நம்ம குய்யோட அண்ணாவை இவ்வளோ ஹாஷாக நடந்துக்கிறானா, நம்ம குய்யோட அண்ணா இவன்கிட்ட ஏதோ பணம் வாங்கியிருப்பான் போல வீட்டுக்காண்டி. அந்த பணத்தை கேட்டு தான் இவன் இப்படி போட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இந்த வேர்ல்டில் இருக்கிற மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா, இங்கே இருக்கிற மக்களால் அவங்களால 1 ரூபா கூட சம்பாதிக்கவே முடியாது. வசதியே இல்லை மக்களால் அவங்களால எப்படி பணம் சம்பாதிக்க முடியும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் அதுலேருந்து 1 ரூபா கூட உனக்கு நான் தரவே மாட்டேன். நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, என்ன உன்னோட சுகர் டேடி ஆக்கலாம் நினச்சிட்டு இருக்கேன். இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா நான் நெக்ஸ்ட் டைம் வருவேன், அப்போ எனக்கு பணம் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்ட்டு வையா, ஆல்ரெடி நீயே நிறைய பிரச்சனையில் இருக்க, மறுபடியும் பிரச்சனையே தேடி வாங்கி கட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு நம்ம குய்யோட பிரதர் கிட்ட சொல்லிட்டு அவன் பட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம குய்யோட பிரதருக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவத்தோட சேர்த்து அவனுக்கு அழுகையும் வருது. அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம குய் வந்து இங்கே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்குள்ள நம்ம குய்யோட பிரதர் வந்து ரொம்ப க்யூட்டாக பெட்டில் தூங்கிட்டு இருக்கான். இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அண்ணன் தம்பி பண்ணுற மாதிரி தெரியல இல்லையா. ஸோ இவன் எந்த மாதிரினா, நம்ம குய் வந்து அவன் பிரதரை ரொம்பவே பிடிக்கும். நம்ம குய் வந்து அவன் பிரதரை லவ் பண்ணுறான். அவனோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும்ட்டு ரொம்ப பதுங்கி வந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு மாதிரி மெல்ல வர அங்கே கார்டனுக்கு யூஸ் பண்ணுற அந்த மண்வெட்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டாக மிதிக்க அது லைட்டாக கீழே விழுகிற மாதிரி போகுது. நம்ம குய் டக்குன்ட்டு அதை பிடிச்சி அந்த பக்கம் ஓரமாக வைக்கிறான். ஏன்னா அந்த மண்வெட்டி கீழே விழுந்து அந்த சவுண்டில் அவன் எந்திரிச்சிடக்கூடாதுன்ட்டு ரொம்பவே அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறான். இவன் இப்படி பார்த்துக்கிட்டேவும் அப்படியே வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா கதவு திறக்கிற சவுண்டு கேட்டு மறுபடியும் எந்திரிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேவும் பையன் அப்படியே விண்டோ பக்கமாக போய் நின்று அவன் தூங்குற அழகையே பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டேவும் நம்ம குய் இருந்துட்டு அவனோட பிரதர் கிட்ட, அண்ணா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காண்டி அவனுக்கு பதிலடி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் யாரும் உங்களை மிரட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குய் வந்து தூங்கிட்டு இருக்கிறான் அவனோட அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கான்.
நம்ம குய்யோட அண்ணாவும் தூக்க கலக்கத்தில் அந்த பக்கம் லைட்டாக திரும்பி படுக்கிறான். பையன் ட்ரெஸ் எதுவும் போடாமல் தான் படுத்திருக்கான். இதை பார்த்தோன்னேவும் நம்ம குய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ட் ஆகுது. நம்ம குய் கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ட் ஆகிட்டேவும் இன்னும் கொஞ்சம் அவன் பக்கத்தில் போய் அந்த கிளாஸில் கையை வச்சு ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம குய்க்கு ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம குய் வந்து அவனோட பிரதரை பார்த்துட்டு அவன் பிரதர்கிட்ட இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து அவன் பிரதர்கிட்ட கேட்டுட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவனை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுக்கிறான். தள்ளி போய் நின்றுட்டு அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரூமுக்கு வெளியிலேயே பையன் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் காலையில் வரைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நம்ம பிரதர் தூங்கி எந்திரிச்சு அப்போ தான் வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா நம்ம குய் வந்து அந்த பனியில் உறைஞ்சி போய் அப்படியே உட்காந்துருக்கான். அவனுக்கு பயங்கரமாக குளிருது. உடம்பெல்லாம் நடுங்கிட்டே உட்காந்துருக்கான். இதை பார்த்த பிரதர்ன்ட்டு அவன் பக்கத்தில் போய் டே இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, இங்கே என்ன வெளியில் தூங்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு உன்னோட உடம்பெல்லாம் எவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம குய்யோட பிரதர் இருந்துட்டு அவனுக்கு கார்ஃப் இதெல்லாமே போட்டு அவனை கொஞ்சம் ஹாட் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ குய் இருந்துட்டு அவன் கையை பார்த்து அண்ணா நீ ஓகேவா, உனக்கு எப்படி இருக்கு காயம் அப்படிங்கிற மாதிரி குய் வந்து அவன் அண்ணா கிட்ட கேட்குறான் அந்த கையை பார்த்துட்டு. அதுக்கு பிரதர் இருந்துட்டு அந்த காயத்தை அப்படியே துணியால் மறைச்சிக்கிட்டு அவன்கிட்ட இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன நினச்சலாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ ஏன் நைட்டெல்லாம் இங்கேயே தூங்கின, எதுக்கு வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, இங்கேயே தூங்கி இந்த கோல்டில் செத்து போகலான்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி நம்ம குய்யோட பிரதர் வந்து குய் கிட்ட கேட்க அதுக்கு குய் இருந்துட்டு உன்னை நான் எழுப்பிடுவேணுன்ட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் உனக்காண்டி வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்கே திரும்பி வந்ததில்ல உனக்கு ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி குய் வந்து அவனோட பிரதர்கிட்ட கேட்க பிரதர் இருந்துட்டு ஆமாம் எனக்கு ஹாப்பி தான், எனக்கு ரொம்பவே ஹாப்பி நீ இங்கே திரும்பி வந்ததில்ல, சரி ஓகேவா எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி குய்யோட பிரதர் வந்து குய் கிட்ட சொல்லிட்டு அவனை அலையக்கா அப்படியே மெல்ல தூக்குறான். ஆனால் நம்ம குய்யால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை. ஏன்னா நைட்டெல்லாம் வெளியவே உட்காந்ததுனால அவன் காலெல்லாமே மரத்து போயிடுச்சு போல. அவன் லைட்டாக எந்திரிக்க அப்படியே தடுக்கி நம்ம குய்யோட பிரதர் மேலே அப்படியே விழுகிறான். அந்த இது வந்து லைட்டாக ஹக்கிங் மூமெண்ட் மாதிரி ஆகுது. நம்ம குய்க்கு இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம குய் வந்து அவனை ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பிரதர் நான் இந்த குளிரில் உறைஞ்சி போயிடுவேன் போல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து அவன் பிரதர்கிட்ட சொல்ல அவன் பிரதர் இருந்துட்டு நம்ம குய்யோட முதுகெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ஒன்றும் சரியாக போயிடும், வா முதல்ல வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய்யோட பிரதர் வந்து குய்யை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு அவனுக்கு நிறைய பிளாங்கெட் இதெல்லாமே போட்டு விட்டு அவனோட பாடியை ஹாட் ஆக்குறதுக்காண்டி அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம குய் இருந்துட்டு அவனோட பிரதர்கிட்ட அண்ணா எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தாகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி குய் வந்து கேட்க பிரதரும் இந்த தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்து நம்ம குய் கையில் கொடுத்துட்டு குய்யோட பிளாங்கெட் எல்லாமே சரியாக போட்டு விட்டுட்டு அவனை வார்ம் பண்ணுறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் பிரதர். இவன் இப்படி பண்ணுறது எல்லாமேவும் நம்ம குய்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம குய் வந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும் குய் இருந்துட்டு அவன்கிட்ட பிரதர் நான் ஏதாவது லூசத்தனமாக பண்ணேன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து பிரதர்கிட்ட கேட்க பிரதர்ன்ட்டு டேய் என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கா, நான் அந்த மாதிரிலாம் என்றைக்கும் பண்ண மாட்டேன், உன்னை என்றைக்கும் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரதர் வந்து குய் கிட்ட சொல்ல நம்ம குய்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம குய் வந்து பிரதர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இது வரைக்கும் எல்லாமே ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க பிரதர்னு கூப்பிட்றது தான் எனக்கு பக்கு பக்குங்குது. நம்ம வடிவேல் படத்தில் பார்த்துட்டேன்னு சொல்லாத பக்கி எனக்கு பதறுது அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்லுவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்க பிரதர்னு கூப்பிடும்போது எனக்கு பக்கு பக்குங்குது. இவங்க ஆக்சுவலி ரியல் பிரதராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஸ்டெப் பிரதராக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் ஸ்டோரியும் போகும். அப்புறம் நம்ம குய் பையனை தான் காமிக்கிறாங்க. குய் பையன் ஒரு கஃபேல இருக்கான். அங்கே நின்றுட்டு பூமர் சாப்பிட்டுட்டே முட்டை விட்டுட்டு இருக்கான். பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. நம்ம பிரதர் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம குய்க்கு கொஞ்சம் கடுப்பாது. நம்ம குய் இருந்துட்டு அவன் பிரதரை திருப்பி அப்படியே அந்த டேபிளில் உட்கார வச்சு அவன் பிரதர்கிட்ட பிரதர் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ இங்கே வர மற்ற கஸ்டமர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்க, ஆனால் என்கிட்ட மட்டும் நீ சிரிச்சே பேச மாட்டேங்கிற, நம்மளுக்குன்ட்டு ஸ்பெஷலாக ஏதாவது யூனிக்காக நீ வச்சிருக்கியா என்ன நம்ம 2 பேர்த்துக்கு மட்டும், நீ எனக்கு மட்டும் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து நம்ம பிரதர்கிட்ட கேட்க நம்ம பிரதருன்ட்டு அப்போனா நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம குய் இருந்துட்டு இன்னும் இல்லை நான் கண்டுபிடிக்கவே இல்லை, அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து பிரதர்கிட்ட கேட்க அதுக்கு பிரதர் இருந்துட்டு நம்ம குய்யோட தலையில் கையை வச்சு அவன் முடிய அப்படியே கோதி விட்டுக்கிட்டேவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி அந்த பக்கமாக திரும்பி நிற்க நம்ம குய் வந்து டக்குன்ட்டு அவன் பின்னாடி போய் அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் காதோரமாக பிரதர் நான் எங்கே திரும்பி வர ஒவ்வொரு டைமும் எனக்கு உன் கூட டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, டைம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது, எனக்கு 24 ஹவர்ஸும் உன் கூட இருக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து பிரதர்கிட்ட சொல்ல அதுக்கு பிரதர்ன்ட்டு
சரி ஓகே அப்பனா இரு 24 ஹவர்ஸும் என் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதர் வந்து குயிக்கு சொல்ல நம்ம குயிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா சொல்கிற நீ சீரியஸாவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி குய் வந்து அவனோட பிரதர்கிட்ட கேட்க அவனும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த கஃபேயில் நெக்ஸ்ட் ஆர்டருக்கான பெல் எல்லாமே அடிக்குது. பிரதர் போகலான்ட்டு பார்த்தா நம்ம குய் இருந்துட்டு நீ இரு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து பிரதர்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பையன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம பிரதருக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு போல். ஏன்னா நம்ம குய் வந்து ஹக் பண்ணிட்டு அவன் காதோரமாக பேசினா இல்லையா, ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல். இவன் காதை பிடிச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபீல் பண்ணிவிட்டு சேச்சா அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணலான்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ யாரோ அந்த கஃபேக்குள்ளே வர மாதிரி சவுண்ட் கேட்குது. இவன் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்த்தா அந்த டான் இருக்கான் இல்லையா, அவன் தான் கோவமாக கஃபேக்குள்ளே உள்ளார என்ட்ரி ஆகிட்டுருக்கான். உள்ளார வந்தோடனேவும் நம்ம பிரதரை பார்த்து லாஸ்ட் நைட் யாரோ என்னோட வீட்டை வந்து எரிச்சிட்டாங்க, யார் அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக அங்கே நின்று திட்டிகிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே நம்ம பிரதருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன உன்னோட வீட்டை எரிச்சிட்டாங்களா, யார் அப்படிங்கிற மாதிரி பையன் கொஞ்சம் ஷாக்கிங்காக கேட்க அதுக்கு இந்த டான் பையன் இருந்துட்டு நீலாம் சின்ன பையன்டா, உன்னால் இந்த காரியத்தெல்லாம் பண்ண முடியாது. எங்கே உன்னோட தம்பி, நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். அவன் ஊர்லேருந்து வந்துட்டான்ட்டு கேள்விப்பட்டேன். அவன் எங்கே, அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி டான் வந்து நம்ம பிரதர்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்க. அதுக்கு பிரதர் இருந்துட்டு இங்கே பாருங்க, அவன் இந்த மாதிரி காரியத்தை என்றைக்குமே பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் இங்கே இல்லவே இல்லை, அவனை விட்டுருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிரதர் வந்து டான் கிட்ட சொல்ல டானுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு நம்ம பிரதரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டான் பையன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டேவும் இந்த டான் இருந்துட்டு இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக உன்னோட பிரதரை இங்கேருந்து போக சொல்லிடு, அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் உன்னோட காஃபே உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் ஓவராக மிரட்டிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம குய் வரான். குய் வந்தோடனேவும் பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியை எடுத்துட்டு டானோட கழுத்தில் வச்சுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட பிரதரை நீ இந்த மாதிரி பண்ணவ, உனக்கு அவ்வளோ தைரியமாக என் பிரதரை டச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து அவன் கழுத்தில் கத்தி வச்சு ஓவராக மிரட்டிகிட்டு இருக்கான். நம்ம பிரதர் இருந்துட்டு குய் கிட்ட குய் வேணாம் அந்த மாதிரி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம குய் இருந்துட்டு அந்த டான் கிட்ட உன்னோட காலத்தில் இப்படியே ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்கும், பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து டான் கிட்ட கேட்க டான் பயந்துடுறான். பயந்துட்டு சரி ஓகே நான் இதுக்கப்புறம் அவனை எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி குய் கிட்ட அந்த டான் கேட்குறான். நம்ம பிரதரும் இருந்துட்டு குய்யை பார்த்து குய் வேணாம் அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம குய்யும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறான் மீன்ஸ் அவனை விடலை. அவன் முன்னாடி கத்தி வச்சுட்டு இதுக்கப்புறம் என் பிரதரை நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவனை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து அவனை மிரட்டிக்கிட்டேவும் முதல்ல உன்னோட ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பி போட அப்படிங்கிற மாதிரி குய் அவனை மிரட்டிகிட்டு இருக்கான். இப்படி இவங்கெல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறதோட எபிசோடு 1 வந்து இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டே கொடுங்க. சரி ஓகே, பாய் மை ஃபேமிலிஸ், பாய்.